வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட ஒரு புது மிட்ரேஞ்ச் ஃபோனான Oppo A96 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அப்புறம் 5000 mAh பேட்டரி, அப்புறம் 8+5GB எக்ஸ்டெண்டட் ரேம், அப்புறம் 90 Hz டிஸ்பிளேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128GB தான் வந்து இருக்கு. அப்புறம் அதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.16, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.85. சரி, ஓகே, இப்போ அது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேஸும் பேப்பர் ஒர்க்ஸும் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுருக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர் தான், 11 வோல்ட்ஸ் 3 amps. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து வெளியெடுப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செம சூப்பரான ஒரு கிளிட்டரி மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த கிரேடியன்ட் ஃபினிஷுமே பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட சைஸ் பற்றியுமே வந்து சொல்லி ஆகணும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசில் ரொம்ப குட்டியுமே இல்லை. இந்த மாதிரி தான் வந்து ஃபோன் சைஸ் வந்து இருக்கணும். அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா 191 grams வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட் பட்டனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டில் நமக்கு வந்து 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா சின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அதோட சின் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.59 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ செலக்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் 90 Hz வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 60 Hz வேணாலுமே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 600 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிஸ்பிளே தான் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க, அப்படி இல்லைன்னா 120 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். அடுத்த ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண snapdragon 680 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் சீரியஸாக இந்த 20,000 ரூபீஸ் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5G சிப்ஸ் தான் வந்து தராங்க. அட்லீஸ்ட் இவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G ஆச்சும் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால 680 யூஸ் பண்ணது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். அப்புறம் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போதும்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அது போக நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேல வந்து 90 ஹெர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க 120 ஹெர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேட்டரி வந்து சேவ் பண்ணும். ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா f2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹெச்டி இருக்குது, பனோரமா இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது, ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் நம்மளால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080p வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் ஓஎஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து கூகுளோட டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து தராங்க. ஸோ சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ சேட்லி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பழைய ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா 5GB வரைக்கும் வந்து ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 128 ஜிபியில் பார்த்தீங்கன்னா 106.4 GB வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 8+128. ஸோ 8+128 ஜிபியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ். ஸோ 20,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 20,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்தே கிடையாது. மேபி இந்த ஃபோனை வந்து ஒரு 16,000-17,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அது வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.